ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் துபாய் சம்மர் கார்னிவலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம். ஸ்டார்டிங் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நல்ல டிராஃபிக் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இது மாதிரி. அண்ட் நீங்கள் பைக் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங்குமே இருக்குது. ஸோ பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா செம கூட்டம். ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. அண்ட் இங்கே நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்இடிலாம் லைட்லாம் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் ஓவர் க்ரௌடாக இருக்கிறனால எங்களால் அதை கவர் பண்ண முடியலை. அண்ட் இங்கே அனிமல்ஸ்க்கு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ உள்ளே ஃபீடிங்லாம் பண்ணலாம். வெளியே 2 பேர் சாம்பிளுக்கு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அண்ட் இங்கே கேமல் ரைடுமே இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே ஹைப்பு கொடுத்து அந்த துபாய் வாட்டர் ஃபால்ஸ் இது தான் பாருங்கள். அண்ட் ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய பேர் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இங்கே ஸ்டால்ஸுமே இருந்துச்சு. அண்டு ஜெயச்சந்திரனில் ஆஃபரும் போட்டிருக்கிறாங்க, நிறையாவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபுட்டு மட்டும் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் பெரிய அப்பளமே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். அண்டு குழி பணியாரமும் 100 ருபீஸ் தான். பட் இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நீங்கள் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 150 ருபீஸ், காம்போவாக எடுத்தீங்க அப்படின்னா 300 ருபீஸ் வரும். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸு, ஸ்னோ வேர்ல்டு அண்ட் அவதாருக்கு போகலாம். பட் இது எல்லாமே எனக்கு கேட்டால் வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் தனியாகவே டிக்கெட் எடுத்து போகணுன்னாலே ஈச் பர்சனுக்கு 100 ருபீஸ் தான் வரும். அண்ட் நீங்கள் வண்டர்லா இருக்கிற மாதிரி கேம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் பட் பெருசாக யாருமே எதுவுமே ஜெயிக்கலை. அண்ட் நீங்கள் நிறைய ரைட்ஸுமே இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லா ரைட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஈச் ரைடுமே வந்து 120 சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது அஃபோர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக போங்க. அண்ட் நீங்கள் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 10ன்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி லேட் ஈவினிங் தான் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடிஷ்னலாக பே பண்ணதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? அவதார் ஷோ டோட்டலாக உள்ளே எவ்வளோ இருக்குன்னா ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா இருக்கும். பட் ரொம்ப ஸ்மால் ஏரியா தான். அண்ட் அகெயின் ஸ்னோ வேர்ல்டு சேம் அதே தான். ரொம்ப சின்ன ஏரியா தான், பெருசாக உள்ள ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இந்த காம்போ எடுத்துகிட்டு வேறு வழி இல்லாமல் போனவங்க தான் அதிக பேர். மற்றபடி இதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா பொருட்காட்சி ரொம்ப எம்டியாக தான் இருக்கும். அண்ட் இதை விட என்ன ப்ராப்ளம்னா உள்ளே போகிறதுக்கு நியர்லி 20 நிமிஷம் நம்ம லைனில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் ஹவுஸ் தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ளே போகிறது வேஸ்ட் தான்ட்டு. ஸோ நாங்கள் உள்ளே போகல. பட் உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் போகிறது வேஸ்ட்டு தான் சொன்னாங்க. ஸோ அதனால நல்லாவே நாங்கள் போகலை. அண்ட் இந்த பொருட்காட்சி பார்த்திங்கன்னா வரும் ஜூன் 7th வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒன் டைம் ஆச்சு சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போமா? பாய் காய்ஸ்.